அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு நோய்களை அல்லாஹ் இடத்திலே முறையிட்டு துவாக்களை ஓதி ஷிஃபாவை தேடக்கூடிய தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நோய்களையும் வரக்கூடிய ரமதான் பராத் ராவுடைய பறக்கத்து கொண்டு, குர்ஆன் இறங்கின 27வது ராவுடைய பறக்கத்து கொண்டு நமக்கெல்லாம் ஷிஃபாவை தந்து அதிகதி நோன்பு வச்சு அமல் செய்யக்கூடிய தக்குவாதாரி ராவுகளுக்காக தௌஃபீக் செய்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவரை போற்றி வல்லல் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி இன்றைய நோய்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே துவாக்களை ஓதி நம்ம ஷிஃபாவை தேடக்கூடிய சப்ஜெக்டிலே நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா நோய்வடிகளை அல்லாஹ் அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான நிலையை தந்து வரக்கூடிய பராத் ராவு ரமதானுடைய நாட்கள் எல்லா நோன்பு வைத்து எல்லா தராவி தொழுது நல்ல குர்ஆன்களை ஓதி நல்ல அமல் செய்யக்கூடிய நல்ல சிறப்பான இந்த வருடத்தினுடைய நோன்பு காலங்களிலே அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் தந்து தௌஃபீக் செய்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் புனிதமான ஒரு ஷாபானுடைய மாதத்திலே 6வது நாள் என்று இன்றைக்கு இரவு சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. முதல் வெள்ளி, ஷாபானுடைய முதல் வெள்ளிக்கிழமை. அல்ஹம்துலில்லாஹ், ஷாபான் மாதத்துலேயே முதல் வெள்ளிக்கிழமையாக ஜும்மாவுடைய நாளை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதமாகிய ஷாபானுடைய மாதத்திலே அதிகமான நபி அவங்க மீது செலவாத்துகளையும் சலாமும் சொல்லி நம்ம அதிக நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அது மாதிரி புனிதமான இரவு தஹஜ்ஜுத் தொழுது அதிகதையும் அல்லாஹ் துவா செய்ய நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வரக்கூடிய ராவு இன்ஷா அல்லாஹ் பராத் ராவாக இருக்குது. காலங்கள் நேரங்கள் நம்ம பார்த்து நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலங்களிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா பெருமக்கள் நோன்புக்காக வேண்டி தயாராக ஆகிக்கொள்ளக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு காலங்கள் புனிதமான நேரங்கள், புனிதமான காலங்கள், குர்ஆன் இறங்கிய காலங்கள், அதிகமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பர்க்கத்து அவனுடைய கஜானாவிலிருந்து ரஹ்மத்து மழை பொழியக்கூடிய காலகட்டத்தை நாம் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே அதிகம் இஸ்திக்ஃபார் தௌபாக்களை கேட்கக்கூடிய காலகட்டம். அது மாதிரி ஜக்காத்துகளை கணக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த தருணத்திலே சஹாபா பெருமக்கள் ரெடியாகி கொள்ளுவாங்க. கடன் இருந்தால் கடனெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கை பள்ளியுடைய இபாதத் செய்வதற்கு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பிலை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நோயெல்லாம் குணமாக்கி ஆரோக்கியத்தை பெறுவாங்க. நோயை எல்லா இடத்திலே துவாக்களை சொல்லி ஆரோக்கியம் பெறக்கூடியவங்களாக ஆகுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த காலங்களில் இது மாதிரி ஆஸ்பத்திரியெல்லாம் கிடையாது. பெரும் நோய் ஆப்ரேஷனுங்க பார்க்குறோம். அதிகமான ஆஸ்பத்திரிகள் நோய் நொடிகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போல்லாம் நோய் ஆஸ்பத்திரின்னு சொன்னால் அது ஒரு வியாபாரமாகிவிட்டது. மருத்துவம் ஆஸ்பத்திரி என்று சொன்னாலே வியாபாரமாகிவிட்டது. அது மாதிரி கல்வி என்று சொன்னாலே இந்த காலகட்டத்தில் வியாபாரமாகிவிட்டது. அரசியல் என்று சொன்னாலே இந்த காலத்தில் வியாபாரமாகிவிட்டது. எல்லாமே வியாபார நோக்கத்துடைய ஒரு உலகத்துடைய நோக்கத்துடைய போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் எல்லாம் அறிவோம். சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்திலே இந்த மாதிரி சிறப்பான நாட்கள் வருகின்ற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் இடத்திலே துஆக்களை ஓதி அல்லாஹ் இடத்திலே நோயெல்லாம் ஷிஃபாவை தேடி
அவங்க அல்லா இடத்திலே முறையிட்டு அவங்க நோயெல்லாம் குணமாகி அதே இபாத் செய்யக்கூடியவங்களாகவும் குர்ஆனை டெய்லி ஓதி முடிக்கக்கூடியவங்களாகவும் நல்ல இபாத் அல்லாஹ்வை தக்வா உள்ளவங்களாகவும் அவங்க நம்மளுக்கு கற்றுத்தந்தாங்க. அத்தகைய அந்த பார்க்கக்கூடிய காலகட்டத்தினுடைய நோய்கள் பாருங்கள், கேன்சரு, கிட்னி நோய், அட்டாக்கு, புற்றுநோய், அது மாதிரி வாத நோய்கள், ப்ரெஷரு, சுகரு, எல்லா நோய்கள் சொன்னால் நோய் சொல்லிகிட்டே போகலாம், ஏகப்பட்ட நோய்கள். அந்த நோய்களுக்கெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விதமாக அந்த செலவாத்துகளை வச்சுருக்கின்றாங்க. அதை மாதிரி ஃபாத்திஹா செலவாத்து ஓதக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னால் ஃபாத்திஹா சூரா ஓதுவாங்க முன்னோர்கள். நமது இமாம் பெருமக்கள் என்ன செய்வாங்க, ஃபாத்திஹா செலவாத்து அது ஒரு வெற்றி கிடைக்கணும், பரிசு எழுதுகிறாங்க வெற்றி கிடைக்கணும், வியாபாரம் பண்ணுறாங்க வெற்றி கிடைக்கணும், இந்த மாதிரி வெற்றிக்காக வேண்டி ஃபாத்திஹா சூரா செலவாத்தை ஓதி வெற்றி தேடுவாங்க. அது மாதிரி ஒரு பர்க்கத்து கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் செலவாத்து ஓதுவாங்க. அது மாதிரி நோயின் நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் திப்பு செலவாத்து ஓதுவாங்க. திப்பு செலவாத்து, நாரியா செலவாத்து, திப்பு செலவாத்து, இதெல்லாம் நோய் தேவைகள்லாம் கபூலாக இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி செலவாத்துகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபா மக்கள் அதிகம் ஓதி துவா செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அது மாதிரி தான் அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய இமாமாக அபு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய மகனாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் வந்தது. நோய் வந்தது பொழுது அவங்க ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துக்களை, ஷிஃபா வரக்கூடிய ஆயத்துக்களை அவங்க ஓதி விட்டாங்க. அந்த நோய் அப்படியே குணமாகிவிட்டது. அது மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோய் நிவாரணின்னு சொல்லக்கூடிய ஆயத்துக்களை அதிகமாக ஓதி துவா செய்யக்கூட இருப்பாங்க. அதில் ஒன்று தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நோயாளிகள், ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி, அது மாதிரி ப்ரெஷரு, சுகரு, இந்த மாதிரி நமக்கு ஏதாவது நோய் வந்தது, பெரிய நோயே வந்தது, அப்போ எல்லா இடத்துல இந்த 40 தடவை இஹ்லாஸா ஓதி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை, இந்த துவாவை, இந்த குர்ஆன் வரக்கூடிய இந்த நம்ம நோய் நிவாரணைக்காக வேண்டி ஓதுகின்ற பொழுது அந்த நோய் 40 தடவை சொல்லி நம்ம ஓதணும்னு சொன்னால் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த கலிமா, அவங்க மிகப்பெரிய சிரமத்தில் இருந்த பொழுது, மீனுடைய வயிற்றில் அகப்பட்ட பொழுது அவங்க பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அந்த கலிமா தான் இந்த கலிமா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்படிப்பட்ட அந்த கலிமா 40 தடவை நம்ம ஓதுனா கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடுப்பான். அது மாதிரி ஒரு துவா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராதனா யா ஷாஃபியல் அம்ராத். இது நம்ம தண்ணியில் ஓதி குடிக்கிறது. அல்லாஹும்ம இஷ்ஃபி, அல்லாஹுவே நோயின் நிவாரணம் செய்யக்கூடிய ரப்பல் ஆலமீன், அம்ராதனா எங்களுடைய நோயை நீ ஷிஃபாவை தருவாயாக, யா ஷாஃபியல் அம்ராத் நோயெல்லாம் குணமாக்கக்கூடிய அல்லாஹுவே எங்கள் நோயை நீ ஷிஃபாவை தருவாயாக. அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராதனா யா ஷாஃபியல் அம்ராத், அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராதனா யா ஷாஃபியல் அம்ராத். தண்ணியில் ஓதினோடு ஷிஃபிஸ்னு ஓதக்கூடாது, இஷ்ஃபி நோயை குணமாக்கக்கூடியவனே, இஷ்ஃபி அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராதனா யா ஷாஃபியல் அம்ராத் என்று அதிகமாக நம்ம ஓதி குடிப்பது. அது மாதிரி நம்ம மேலே போன அபு காசிம் அவங்க மகனாரே ரொம்ப சிரமத்தில் பட்ட பொழுது நோயை நிவாரணம் தேடுவதற்காக வேண்டி குர்ஆன் ஓதக்கூடிய ஆயத்துகள் சூரத்து தௌபாவிலே 14வது வசனம் வரக்கூடிய வயஸ்வி சுதூர கௌமின் முஃமினீன். ஒரு தண்ணியில் நம்ம செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த வரக்கூடிய ஆயத்துகள், குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்துகளை நம்ம ஓதி குடித்தோம்னு சொன்னால் எல்லா நோயும் அல்லாஹ் தஹஜ்ஜுதில் எழுந்து நம்ம நல்லா இருக்கிறவங்க, பெற்றோர்கள் நல்லா இருக்கிறவங்க, ஓதக்கூடியவங்க தஹஜ்ஜுத் தொழுது அதிகமான செலவாத்தில் ஓதி நல்ல இரவுகள், வியாழக்கிழமை இரவு, வெள்ளி இரவு, வராத்துடைய இரவு, இந்த நாட்கள்லாம் தஹஜ்ஜுத் நேரங்களில் எழுந்து நம்ம என்ன நோயாக இருந்தால், அட்டாக் இருந்தாலும் சரி, நோய் நம்ம வாத நோயாக இருந்தாலும் சரி, கிட்னி நோயாக இருந்தாலும் சரி, எந்த நோய் நமக்கு பாதிக்கும், நோய் இல்லாதவங்களே இல்லை. பெற்றோர்கள் எல்லோரும் நோயாளியாகத்தான் இருந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய வீடுகளில் பெற்றோர்கள் எல்லோரும் 60-70 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நோய் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் டெய்லி நம்ம ஓதி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த நோன்பு வருகின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ்விடத்தில் துவா அதிகமாக செய்து, யா அல்லாஹ் நோன்பை விடாமல் அதிகமாக குர்ஆன் ஓதி படுக்கையில் போடாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம நோன்பு சேர்ந்து போயிடும்.
ஒரு நம்ம பெற்றோர்கள், உற்றார்கள், சகோதரிகள், சகோதரமார் நம்முடைய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவங்கள பார்க்கக்கூடிய விஷயத்திலே, அவங்கள சாப்பாடு கூட கொண்டு போகக்கூடிய விஷயத்திலே இப்படி போய் வந்து நம்ம டென்ஷன் ஆகிரும். நோம்பு காலங்களில் நோம்பு வைக்காமல் போய்விடும், மிகவும் கவலைக்கு ஆளாயிடும். எனவே தான் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் எந்த நோய் இருந்தாலும் எல்லா இடத்துல துவா செய்யுங்க. மருத்துவம் பாருங்கள், மருத்துவம் பார்க்க வேணாம்னு சொல்லவில்லை, மருத்துவம் பாருங்கள். அதை போக அதிகமாக தக்குவாவை வச்சு நமது முன்னோர்கள் எப்படி குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி ஓதி நம்ம அல்லா இடத்துல துவா செய்து தஹஜ்ஜுத் தொழுது 5 நேர தொழுகை தொழுது குர்ஆனை ஓதி சூரத்து ஃபாத்தியாவில் ஓதி சலவாத்துகளை ஓதி ஆயத்து குர்சி ஓதி சூரத்து ஃபாத்தியா பின்னாஸ் பலக்கு குழுவல்லாஹு சூறாவெல்லாம் ஓதி அழகான முறையில் திப்ருடைய சலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் திப்பில் குலூபி தவாயிஹா வாஃபித் லப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூருல் அப்சாரி வல் இயாயியா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த திப்ருடைய அந்த சலவாத்து ஓதி அதிகமாக தண்ணியில் ஊதுவது. அது மாதிரி அபுல் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க நோய்க்கு ஓதக்கூடிய குர்ஆனுடைய ஷிஃபா தரக்கூடிய ஆயத்துக்கெல்லாம் அந்த 4 ஆயத்துகள் சொல்கின்றார். அந்த ஆயத்தில் நம்ம ஓதி அப்படியே ஓதி குடிச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் குணமாக்க தருகின்றான். அல்லாஹ் தான் நோயை தருகிறான், அல்லாஹ் தான் நோயை ஷிஃபாவும் கொடுக்குறான். அவன் அல்லாத வேறு எந்த ஒரு அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவங்க, அப்படிப்பட்ட தக்குவா உள்ளவங்க நம்ம. அல்லாஹ் தான் எல்லாமே. ஒரு இலை விழுந்தாலும் அவனோட நாட்டம் இல்லாமல் விழாது. அப்படிப்பட்ட திடமான உறுதிமிக்க நம்பிக்கை உள்ளவங்க தான் முஸ்லீம் சமுதாய மக்கள். அந்த புனிதமான துவா கபுலாக்கூடிய நேரம் தான் காலங்கள் தான் நம்ம நோக்கி வருகிறது. அப்போ அல்லாஹ் தான் தவக்கல் வைக்கணும். தவக்கல் தோல் அல்லா அஸ்பன் அல்லாஹு அல்லாஹ் உண்மையிலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். மேல் வக்கி நீ பொறுப்பு ஏற்கக்கூடியவங்களை மிக சிறந்த பொறுப்பு ஏற்கக்கூடியவனாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட அல்லாஹ் இடத்தை நம்ம கோரிக்கை வைக்கிறோம், துவாவை ஷிஃபாவை தேடுறோம். அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் நோயை ஷிஃபாவாக்கி நல்ல ராகத்தான மாதத்தை ரமலான் மாதமே வருகை நம்ம வரவேற்று, பராத்தனாவை வருகைன்னு வரவேற்று, ஏத்துக்கதனாவை வருகை நம்ம வரவேற்று அந்த சிறப்பான நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் அழகான முறையிலே கிடைக்கும் சௌபாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானாக. அதாவது சூரா தௌபாவிலே 14வது வசனம், வயஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன், வயஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன். முதலாவது ஆயத்து சூரா தௌபா 14வது வசனம். இரண்டாவது சூரா ஷுஆரா சூராவிலே 80வது வசனம், வைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், வைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், வைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன். சூரத்து ஷுஆரா வசனம் 80. அடுத்து சூரத்து யூனுஸ் வசனம் 57, قد جاءكم موعظة من ربكم وشفاء لما في الصدور، قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور. சூரத்து யூனுஸ் 57வது வசனம். அடுத்து சூரா ஷுஆரா சூரத்து இஸ்ராயில் 82வது வசனம், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. பனி இஸ்ராயில் சூரத்து இஸ்ரா, பனி இஸ்ராயில் சூரத்து இஸ்ரா 82வது வசனம், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒரு செம்பில் தண்ணி எடுத்துங்க. இந்த சூறாவெல்லாம் ஷிஃபா வரக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துகள்லாம் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுது 5 நேர தொழுகை தொழுது அழகான முறையை தக்குவாவான முறையை சலவாத்துகளை ஓதி சூரத்து ஃபாத்தியாவை ஓதி திப்பு சலவாத்துகளை ஓதி ஆயத்து குர்சிகளை ஓதி இந்த சூறாவெல்லாம் ஓதி ஊதி நம்ம எல்லோரும் குடிப்போம். எல்லோத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் தருவாங்க. உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ்வே வரக்கூடிய அந்த ஜும்மாவுடைய நாடு பராத்து நாளாக இருக்கிறது. அதுக்கடுத்து ரமதான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரும் நல்ல முறையில் ஷிஃபாவத்தில் அல்லாஹ் எல்லா நோயும் குணமாக்கி ஆரோக்கியத்தை தந்து அதிகம் இபாதத் செய்து நோன்புகளை வைத்து தராவியாக்களை தொழுது அத்தமிழ் குர்ஆனை முடித்து அதிக செலவாத்துகளை தானம் செய்து ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையில் எல்லோருக்கும் தந்து பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்லோன் அல்லாஹ் ஆக்கிய உரிவானாக. அது மாதிரி ஏராளமான மக்கள் நோயாளிகள் ஷிஃபாவுக்காக வேண்டி சொல்லியிருக்கின்றார்கள், துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற எல்லோருடைய எல்லா நோய் நொடிகளையும் அல்லாஹ் அப்புறப்படுத்தி
செய்யக்கூடிய தொழிலை வீடுகளில் மஹல்லாக்கள் அல்லாஹ் சிறப்பான பரக்கத்தை தந்து இம்மை மேலும் வெற்றி பெற்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கியத்தை தந்து அனுகிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.